உண்டு. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் சொன்ன போதுதான் ஆண்டவருடைய அன்பை நம்ம எப்படி ருசி பார்ப்போம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய், மனுஷன் ஒரு காரியத்தை செய்ய முடியல, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று நாற்றம் எடுக்குமே அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவர் சொல்லும் போதுதான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் வெளிப்படுகிறார். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் அங்கு கூடப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, அவர் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் அவர் கூப்பிட்டார். அவர் நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் வெளியே வா என்று அவர் நம்மளை அழைக்கிறார். இருளில் இருக்கிற நீ வெளியே வா என்று அவர் அழைக்கிறார். மறைந்து கொண்டிருக்கிற நீ வெளியே வா என்று அவர் அழைக்கிறார். அநேகருக்கும் தெரியாமல் புதைந்து கிடக்கிற நீ வெளியே வா என்று அவர் அழைக்கிறார். அவர் மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம எத்தனையோ காரியத்துல குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட நாட்கள் உண்டு, குடும்பத்தாரால் தள்ளப்பட்ட நாட்கள் உண்டு, இந்த சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட நாட்கள் உண்டு, எங்க போனாலும் நமக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் நம்ம தள்ளப்பட்ட நாட்கள் உண்டு, இந்த உலகத்தால நம்ம அக்செப்ட் பண்ண முடியாம ஒரு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்சனா நம்ம இருந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெளியே வா லாசருவே, நீ வெளியே வா, டைம் ஆயிடுச்சு, நம்ம எக்ஸ்பைரி ஆயிட்டோம், இனிமே நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல வாழவே நம்ம முடியாதுன்னு நினைக்கும் போது தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வெளியே வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். மரித்து போயிடுச்சு அவனுடைய வாழ்க்கை, மரித்து போன ஒரு வாழ்க்கை. அவன் மரித்தவனாய் அவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலைகளால் கட்டப்பட்டு இருந்தது. அவன் முகங்களும் சேலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல சிக்கல்கள் நம்மளை சுற்றி கொண்டுதான் இருக்குது இல்லையா? பல நுகங்கள், பல வாழ்க்கையில பல பிரச்சனைகள், எல்லா பக்கமும் நிமிரக்கூடாதபடிக்கு நம்ம எப்படி பொறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் சொல்றார், நீ வெளியே வா என்று அவர் அழைக்கிறார். அவர் அழைக்கும் போது நம்ம கட்டப்பட்டவர்களாக தான் வெளியே, மரித்தவனாய் வெளியே வருவோம். மரித்து போன ஒரு சரீரத்தை தான் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே மரித்து போயிடுச்சு, எல்லாமே சாத்தியமே இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அன்று லாசருக்கு அற்புதத்தை செய்த அதே தேவன் அவர் உங்களுக்குள்ளும் வசிக்கிறார், உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார் என்றதை நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க, நிச்சயமாய் காண்பீங்க. அது மாத்திரம் இல்ல, இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவன் பல கட்டுகளால் அவன் கட்டப்பட்டு இருந்தான், பல சேலைகளால் அவன் கைகளும் கால்களும் சுற்றப்பட்டு அவன் மரித்து போயிட்டான், இனி எழும்பவே மாட்டான். அவனை கட்டி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் அந்த கட்டுகள் எல்லாம் அவர் அவிழ்க்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில நம்மள எத்தனையோ கட்டுகள் நம்மளை கட்டி போட்டு இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் நம்மளை குடும்பத்து கூட நம்ம இணைந்து வாழ முடியாதபடிக்கு, நம்மளால